நம்மளுடைய அந்த அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற மெய்யறிவாற்றலினுடைய முழுமை பகுதி இதுதான், நிறைவு பகுதி. அதுலதான் கம்ப்ளீட்டா சீக்கிரட் ஏதோ பார்த்துட்டு வந்தோம் நம்ம. இது தெய்வமா, அது தெய்வமா, இது இறைவனா, அது இறைவனா, இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். ஏறத்தாழ 5 வகுப்புகள் அதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனா எதுவுமே அதெல்லாம் ஆதி மூல பொருள் அல்ல. அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற மெய்யறிவு ஆற்றல் அது அல்ல. அப்போ எதை நம்ம தியானம் செய்துவானால் அவனோடு 2.5 கலக்க முடியுன்ற சீக்கிரட்டை இந்த என் பாயிண்ட்ல கொடுத்திருப்பாரு. மனிதனுடைய அறிவு வளர வளர எதையெல்லாம் இறைவனாக இருக்குமோ, இது இறைவனா இருக்குமோ அப்படின்லாம் அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற அறிவின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இந்த மனித சமுதாயம் வளர வளர கடவுளுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் அதெல்லாம் எதுவுமே ஒரு முழுமையான ஒரு இதாக இல்லை அதுல. சோ அப்படி பார்க்கும்போது கடைசியா இந்த ஆத்மா தான், ஜீவாத்மா தான் அது இதான்னு பார்க்கும்போது இல்ல, ஜீவாத்மாவும் இந்த பிரகிருத்தினுடைய கட்டுக்குள்ளாரதான் இருக்குது. அதே பரமபுருஷன் தான் ஜீவாத்மாக வருகின்றான். அப்ப ஒவ்வொரு நிலையிலையும் எத்தனை வடிவங்கள் எடுத்தாலும் அது கூடவே பிரகிருத்தியானவள் தன்னுடைய குணங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதனால அங்க இன்ப துன்பம் என்ற ஒன்றை அந்த ஜீவன் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. நாம சொல்றோம் நாம அனுபவிக்கிறோம்னு இல்ல, அவரு தான் ஜீவ ஒரு இதா இருந்து அவர் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறாரு. சோ அதுல இருந்து விடுபடுவதற்கான இதை அவரே ஒரு வழியை உருவாக்கி அந்த முறையாக அந்த வழியை தெரிந்து கொண்டு அதன் மூலமே அதுல இருந்து வெளிப்படுவதாக ஒரு அழகான ஒரு இதை அவரு ப்ரோக்ராம் அவர் பண்ணி தராரு. சரி, அப்படி பார்க்கும்போது அப்போ இப்ப யாரதான் இப்ப தெரியுது அவர் எல்லாத்திலையும் பிரதிபலிக்கிறாருன்னு தெரியுது அப்படின்னா அது யார்? அந்த பிரதிபலிக்கின்ற பொருள் எது? ஏன்னா அது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் போனாதான் அது மெர்ஜ் ஆகும். இப்போ ஒரு மலர் இருக்குது, அந்த மலர் அங்க கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அந்த கண்ணாடியில அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் ஆகலைன்னா அது மறுபடியும் அதுல மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிஃப்ளெக்ஷன் எங்க இல்லையோ அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் அதற்கான அந்த தட்டு அங்க இல்லைன்னும் போது அந்த ரிஃப்ளெக்ஷனே அங்க இருக்காது. தட் மீன்ஸ் அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்க தெரியுது. அந்த ரிஃப்ளெக்டிங் அந்த பிளேட் அங்க இல்லைன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்குரிய அந்த இது அங்க இல்லைன்னா, மீடியம் அங்க இல்லைன்னா அங்க ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. அது ஒரிஜினலாவே அதுக்குள்ளாரியே தங்கி இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரிஜினலான புருஷன் யார்? இல்லையா? அப்ப அதனால எல்லாமே ஆதி மூல பொருளா இருக்கும். எல்லாமே பார்த்தாச்சு. எதுவுமே ஆதி மூல காரண பொருள் இல்ல. எல்லாமே ரிஃப்ளெக்ஷனா இருக்குதுன்னு போது அப்ப அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் எது? எது எல்லாத்துலயும் பிரதிபலிக்குது? அப்ப அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்ல இந்த பிரதிபலிப்பு எல்லாம் போய் மெர்ஜ் ஆகும். பிரதிபலிக்காத நிலைக்கு அது போகணும். பிரதிபலிக்காத நிலை போகணும்னா இது ரிஃப்ளெக்ஷன் அதோட போய் மெர்ஜ் ஆனாதான் அது ரிஃப்ளெக்ஷன் இல்லாம இருக்க முடியும். இல்லையா? பிரதிபலிப்பு இல்லாம இருக்க முடியும். அப்ப பிரதிபலிக்கின்ற எல்லா பொருள்களும் அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட அது 2.5 கலந்து விட வேண்டும். இது ஒன்றுதான் வழி. அப்படின் போது இப்போ எப்படி அந்த ஆப்ஜெக்டோட நம்ம இணைய முடியும்? யார் அந்த ஆப்ஜெக்ட்? இல்லையா? இதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சாகணும். இப்போ இது ஏற்கனவே பல முறை நம்ம இந்த விஷயங்களை பேசி இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு வரிசைப்படுத்தி நான் கொடுக்கணும். ஏன்னா இதை மறுபடியும் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சருக்காக ரொம்ப சுருக்கமா கொடுப்பேன். ஏற்கனவே புரிஞ்ச விஷயங்கள்னால புரிஞ்சுங்க. இப்ப நம்ம இன்னைக்கு கேள்வி பதில் செஷன்ல கூட நம்ம பார்க்கும்போது நிர்குண பிரம்மா என்று பேசணும். அவர் எதுவுமே தோற்றம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தாரு. அவர் அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது நிர்குணமாக இருக்கின்றாருன்னு பார்த்தோம். இதுல யார நம்ம அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் யாரு அப்படின்றத பத்தி பேசும்போது இங்க பாபா ஒரு ஸ்லோகத்தை இங்க கொடுக்கிறாரு. ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரா ஷராத் மானா வீஷதே தேவ ஏக தஸ்யாபித்யானாத் யோஜானாத் தத்துவ பாவாத் புயஷ்சாந்தே விஸ்வ மாயா நிவித்திஹி. சோ இந்த ஸ்லோகத்துல இந்த ஆன்சர் அவர் கொடுத்துறாரு. என்ன அப்படின்னா இந்த ஒரு வேர்டை நம்ம பார்த்துட்டு வரணும் இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா அந்த வேர்டு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு எது எந்தெந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறதுன்னு தெரியும்.
இப்போ க்ஷரா க்ஷரம் பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வரியில க்ஷரம் பிரதானம். க்ஷரா என்று சொன்னால் அது மாற்றங்களுக்கு உள்ளாவது, அழிவுக்கு உரியது, அழியக்கூடியது, தோன்றும் மீண்டும் அழிந்து போகக்கூடியது. அப்போ நிரந்தரம் இல்லாதது, நிலை இல்லாதது எதுவோ அது க்ஷரான்னு பேரு. அப்படி பார்த்தா இந்த பிரபஞ்சத்துல இதுவரையிலும் நாம எதையெல்லாம் இறைவனுடைய தோற்றமாக மனிதர்கள் எண்ணினார்களோ அத்தனையுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருளையா பார்த்தோம். இதுவரையிலும் பார்த்தவர்கள் இந்த சாப்டர்ல க்ஷரா என்றால் அது எல்லாமே மாற்றங்களுக்கு உரியதாக இருக்கிறது. அது ஒரு காலகட்டத்தில் அது வந்து மறைந்து போகக்கூடியதாக இருக்கிறது, அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது. ஆனா அந்த க்ஷரம் தான் பிரதானம். அதுதான் பிரதானமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. அந்த பிரதானம் என்று இங்க சொல்வது யார சொல்றாருன்னா இந்த பிரகிருதி தான். அப்போ இந்த க்ஷரா பிரம்மா இதை வந்து க்ஷர பிரம்மம்னு சொல்லுவோம். இந்த தோற்றத்திற்கு எதெல்லாம் தோற்றத்துல தெரியுதோ அதெல்லாமே மறைந்து போகக்கூடியது. அந்த மறைந்து போகக்கூடிய அந்த டியூரேஷன் காலகட்டம் வேண்டுமென்றால் வித்தியாசப்படலாம். குறைந்த காலம், மிக நெடுங்காலம், கணக்குக்கே வராத நெடுங்காலம். ஆனாலும் அதெல்லாம் மாறிவிடும், மறைந்துவிடும். சோ இது எல்லாமே அக்ஷரம். சோ இது எல்லாமே மாறி இருக்கிறது. இந்த தோற்றமா இருக்கிறதே பிரம்மம் தானே. ஆனா அந்த தோற்றமாக மாறுவதற்கு யாரை பயன்படுத்தினார் என்றால் தன்னுடைய பிரகிருத்தியினுடைய அந்த இயக்க தத்துவத்தை பயன்படுத்தான் வந்து பண்ணியிருக்காரு. அப்ப இந்த தோற்றத்திற்குரிய அனைத்துக்கும் பிரதானமாக இருப்பவள் யார் என்று சொன்னால் பிரகிருதி தான் பிரதானமா இருக்கிறார். ஆனா அது நிலையானதா இல்லையே. அப்போ இந்த க்ஷர பிரம்மா தோற்றத்திற்குரிய இந்த பிரம்மம் இங்க அழிவுக்கும் எல்லா இதுக்கும் வந்து உட்பட்டதாக இருக்கிறது போது, ஆனாலும் அதுதான் வந்து தோற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்குது. அப்ப அதை வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தியானத்தின் பொருளாக அல்லது அடைய வேண்டிய ஒரு மெய்ப்பொருளாக கருத முடியாது. அப்படின்னா இந்த படைப்புக்குள்ள எதெல்லாம் இருக்குதோ அதை எதுவுமே அழியக்கூடியதுன்றதுனால அது நிலையான பிரம்மமாக நீங்க கருதக்கூடாது. அது பிரதானம் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அது ஆதி மூல பொருள் அல்ல, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அது எல்லாமே. அடுத்தது பாருங்க, க்ஷரம் பிரதானம், அமிர்த அக்ஷரம் ஹரா. க்ஷரா அடுத்தது அக்ஷரா. அது என்ன சொல்ற? அமிர்த அக்ஷரா. க்ஷரம் பிரதானம், அமிர்த அக்ஷரா. அமிர்த அக்ஷரா ரெண்டா பிரிக்கணும் அந்த வார்த்தையை. அப்போ க்ஷரம் என்றால் அழியக்கூடியது, அக்ஷரா என்று சொன்னால் அழிவில்லாதது. இப்ப அந்த அழிவில்லாதது என்று சொன்னால் இந்த தோற்றத்துக்கு உரியதெல்லாம் வந்து க்ஷர பிரம்மமா இருக்குது. அப்போ தோட்டத்தில் இருக்கிறது எதுவுமே வந்து நம்மளுடைய பிரம்ம வந்து தியானத்துக்குரிய பொருளாக, ஜீவன்கள் எல்லாம் சென்று சேரக்கூடிய பொருளாக அது இல்லை. ஏன்னா அதுவே தோன்றியது. அப்ப தோன்றியது மூலப்பொருளிலிருந்து தோன்றியது. அப்ப அது மூலப்பொருள் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனா இன்னொன்னு அமிர்த அக்ஷரா, அடுத்தது அக்ஷர பிரம்மா. இது க்ஷர பிரம்மா. அக்ஷர பிரம்மா என்று சொன்னால் அழிவில்லாதது. இப்ப அழிவில்லாதது என்று சொன்னால் யாது? நிர்குண பிரம்மம். ஆனா அந்த நிர்குண பிரம்மா இந்த படைக்கப்பட்ட பகுதிக்குள்ளேயே அது வரதே இல்லை. அப்படி இருக்கும்போது படைக்கப்பட்ட ஜீவன்கள் அது அதனுடைய தன்மை என்ன குணமற்றதாக இருக்கின்ற பொழுது அதனோடு தொடர்பை கொள்ள முடியாது. அப்போ அந்த அமிர்த அக்ஷரமும் வந்து அது ஹரா என்று சொல்றோம். அத ஹரா என்றால் எல்லாவற்றையும் தன்னுக்குள்ளார அதாவது பாவங்களிலிருந்தெல்லாம் வந்து விடுவிக்கக்கூடிய ஒரு பொருளாக அது அதை வந்து நம்ம கருத முடியாது. அந்த அக்ஷரத்தையும் நம்ம அமிர்தா என்று சொன்னாலும் அழிவில்லாததுன்னு அர்த்தம். மரணம் இல்லாதது, அழிவில்லது. அப்போ அமிர்த அக்ஷரம் வந்து அதை வந்து நீங்க நம்ம இதை எடுத்துக்க முடியாது. நம்மளுடைய தியானத்தினுடைய பொருளாக அதை வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா டைரக்டா உங்களால பண்ண முடியாது, அதோட ரிலேஷனை வச்சுக்க முடியாது. இந்த சரபிரம்மத்தோடாவது நம்ம வந்து ஒன்றோடு ஒன்று நம்ம இணைஞ்சிருக்கிறோம், ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ண முடியும், நம்ம வந்து அதை ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனா தொடர்பே இல்லாத நிர்குண நிலையோடு ஒரு தனி ஜீவன் என்பது தொடர்பு கொள்ளவே முடியாது. அப்போ அடுத்தது பாருங்க, ரெண்டாவது இல்ல, ஷராத் மான வீஷத்தே தேவ ஏகா.
இங்க க்ஷரா அமிர்த அக்ஷரா க்ஷராத் மான வீஷத்தே. இப்ப இந்த க்ஷர பிரம்மத்தோட இணைந்து உள்ள அந்த எல்லைக்குள்ளாரியே இருக்கின்ற இன்னொரு தேவ ஏகா, தேவ என்றால் இன்னொரு தேவன் இருக்கின்றான். ரெண்டும் இல்ல, க்ஷரபிரமும் இல்ல அக்ஷரபிரமும் இல்ல, ரெண்டும் இல்லாத இந்த க்ஷராத்மான வீஷத்தே, இந்த க்ஷர பிரம்மத்துள்ளாரியே அவன் வியாபித்து இருக்கின்ற இன்னொரு தேவன் இருக்கின்றான். அப்ப இதுக்குள்ளாரியே இருக்கின்றாரு. எதுக்குள்ளார? இந்த படைக்கப்பட்ட உலகத்துக்குள்ளாரியே அவன் வந்து தொடர்புடையவனாக இருக்கின்ற இன்னொரு மூன்றாவதான தேவன் ஒருவன் இருக்கான். தேவ ஏகா ஒருவன் இருக்கின்றான். அவன் யாரு? அந்த தேவன் யாரு? ஒன்று க்ஷர பிரம்மா அப்படின்னா படைக்கப்பட்ட இந்த சகுண பிரம்மா. அடுத்தது அக்ஷர பிரம்மா என்று சொன்னால் நிர்குண பிரம்மா. ஆனா இந்த ரெண்டுமே இல்லாம இந்த அது வந்து அமிர்தாட்சரமாக இருந்தாலும் அவன் இந்த ஷராத்மான வீஷத்தே, இந்த க்ஷர பிரம்மத்தினுடைய எல்லைக்குள்ளார அவன் தன்னை வந்து வியாபித்தும் இருந்து கொண்டிருக்கின்றான். அத்தகைய ஒருவன் தான். சோ அவன் வந்து யாரு? இந்த அக்ஷர பிரம்மா அப்படின்னா க்ஷரா அக்ஷரனா, அக்ஷரனா இன்னொரு பொருளும் இருக்கிறது. அக்ஷரம் என்னன்னா படிப்பறிவு இல்லாதன்றதும் ஒரு பொருள், அதுக்கு இன்னொரு பொருள். ஆனா இந்த மூன்றாவதாக இருக்கின்ற இந்த க்ஷர பிரம்மத்தோட, அதாவது இந்த சகுண பிரம்மத்தினுடைய, அதாவது படைக்கப்பட்ட எல்லைக்குள்ளாரையும் அவன் இருந்து கொண்டிருப்பான். படைக்கப்பட்ட எதையுமே நம்ம வந்து பிரம்மமா கருத முடியாது இல்லையா? அதை தான் ஆரம்பத்திலே நான் சொல்றேன். ஆனால் இந்த ரெண்டும் இல்லாத மூன்றாவதாக ஒருவன் இருக்கின்றான். அவன் இதுக்குள்ளாரிய தொடர்புடையவனா இருக்கின்றான் சொல்றாரு. எதுக்குள்ள? இந்த அழியக்கூடிய பகுதியாகிய இந்த சகுன பிரம்மத்தினுடைய எல்லைக்குள்ளாரே அவன் இருக்கின்றான். அவனை தஸ் அப்படின்னா அவனை அபித்யானாத், தஸ்ய அபித்யானாத் யோஜனாத் தத்துவபாவாத் பூயஸ்சந்தே விஸ்வமாயா நிவெத்திஹி. அந்த மூன்றாவதாக ஒருத்தன் இருக்கிறான். அவனை நீங்க தஸ்யாபித்தியானம் செய்யணும், யோஜனாத் செய்யணும், தத்துவபாவாத் செய்யணும். அவனை புயஸ்சாந்தே அப்படி செஞ்சீங்கன்னா விஸ்வமாயா நிவர்த்திகி, விஸ்வமாயாவில இருந்து அப்பதான் நீங்க விடுதலை அடைந்து நீங்க அவனோடு இரண்டரை கலப்பீங்க போது இந்த மூன்றாவதானது யாருங்க? தாரக பிரம்மாவையா? நிச்சயமாக. தாரக பிரம்மா யாரு? இப்போ நீங்க இதை பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் மைண்ட்லயே வந்து 3 பகுதிகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஒன்று சித்தம், அகம். அடுத்தது அதனுடைய அடுத்த லேயர், இன்னர் லேயர் வந்து அகம், அதுக்கு அடுத்தது மகம். இப்ப மனிதனுடைய அந்த மைண்டினுடைய எல்லைக்குள்ளாரிய செயல்படுகின்ற பகுதி பாத்தீங்கன்னா இந்த 3 எல்லையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் செயலுக்குள்ளார வருது. சித்தம் நிச்சயமாக சித்தம் வந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சித்தம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, இந்த உடலோடு தொடர்புடைய அனைத்து உறுப்புகளுமே எல்லாமே, நரம்பு மண்டலம் முதல் கொண்டு 5 செயல் உறுப்புகள், 5 உணர்வு உறுப்புகள், இது எல்லாமே வந்து இந்த சித்தத்தோடு டைரக்டான தொடர்புல இருக்கக்கூடியது. அப்போ அந்த சித்தத்தின் மூலமாக இதெல்லாம் செயல்பட்டு அந்த செயல்படுகின்ற விளைவுகளையும் அந்த அனுபவங்களையும் வந்து சித்தத்துக்கு மூலமா ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குது. அந்த ரெக்கார்ட் பண்ணதை வந்து அகம் வந்து பாக்குது. அப்ப அகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கரெக்டா? ஏன்னா அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த இது அதனுடைய அனுபவங்களை ரசிக்கின்ற, உணர்கின்ற, பெயின் அண்ட் பிளஷரை வந்து அனுபவிக்கின்ற, சித்தம் காட்டுகின்ற அந்த இன்ப துன்பங்களை சித்தம் வந்து அனுபவிக்கிறது இல்ல. சித்தம் வந்து அது இன்பமானா இன்பம்னு சொல்லி காட்டுது, துன்பம்னா துன்பம்னு காட்டுது. அதை அனுபவிக்கிறது மைண்டினுடைய அந்த நடுப்பகுதியாக அகம்தான் வந்து அனுபவிக்குது. செயல்களை செய்வதும் அதுதான் சொல்லுது. அது என்ன செய்யணும்னு சொல்லுதோ அதை சித்தம் வந்து கைகால்கள் மூலமாக செய்து முடிக்குது. அதனுடைய விளைவுகளை மறுபடியும் திரும்ப ஆர்டர் போட்டதும் அகம்தான். அதனால அதனுடைய விளைவுகளும் அதுதான் அனுபவிக்குதுன்னு சொன்னோம். ஆனா இந்த மகம் என்ன பண்ணுது? மகம் வந்து ஒன்லி விட்னஸிங், ஒரு விட்னஸிங் பர்சனா தான் இருக்குது. அகம் என்னென்ன பண்ணிட்டு இருக்குது, சித்தத்துல என்னென்ன நடைபெறுது, இதெல்லாம் அகம் வந்து நிச்சயமாக, மகம் வந்து நிச்சயமாக அதனுடைய நாலெட்ஜ் இல்லாம அகம் செயல்பட முடியாது. அப்போ இந்த நோயிங் என்டிட்டியாக, விட்னஸிங் என்டிட்டியாக அது மகம் செயல்படுகின்றது. ஆனா
அந்த மகம் வந்து அதை நோயிங்கா இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளணுன்றாலும் அதனுடைய இது வந்து இன்னொன்னு வந்து அதுக்கு உள்ளார இன்னொன்று இருக்குது. அது வந்து ஆத்மனாக இருக்கிறது. அப்போ ஆத்மனோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிற மனதின் அகம், அந்த மகம் என்ற பகுதி அது செயல்படலைனாலும் அது ஒரு விட்னஸிங் போர்ஷனா இருக்குது. ஆனா விட்னஸிங் நம்ம சொன்னாலும் உண்மையிலேயே யாரு விட்னஸிங்னா அந்த ரியல் விட்னஸிங் என்டிட்டி யாருன்னா ஆத்மன் தான். மகம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உண்மையான இந்த ரியல் விட்னஸிங் என்டிட்டி யாருன்னா இந்த ஆத்மா தான் அனைத்தையும் கவனிச்சுட்டே இருக்கும். மகமாவது அதுக்கு சாட்சி மாதிரி இருக்குது. ஆனா அந்த சாட்சி பகுதிக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கிறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஆத்மன் தான். அதே மாதிரி நீங்க அங்க போனீங்கன்னா எங்க பரம காஸ்மிக் மைண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறை மனதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சித்தம் தான் இந்த படைக்கப்பட்ட பகுதி. இப்ப நாம வந்து ஒரு காரியங்களும் செய்து முடிக்கிறது எல்லாம் நம்மளுடைய சித்தம் தான் செய்து முடிப்பது போல, காஸ்மிக் மைண்ட் இறைவனுடைய மனதுக்குள்ளார அவருடைய சித்த பகுதி, அவருடைய மைண்டுக்குள்ளார தான் எல்லாமே அவர் வந்து உருவாக்குறாரு. அவருடைய அந்த சித்த மனதினுடைய சித்த பகுதி தான் நாம இப்ப வெளியில பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம். நாம எல்லாம் வெளியில இல்ல, அவருக்கு வெளியில எல்லாம் கிடையாது. எதுவுமே அவருக்கு வெளியில இல்ல. அவருக்கு வெளியில வேற ஒண்ணு இருக்குன்னா அப்ப வந்து அவன் வந்து எல்லை இல்லாதவன் என்று சொல்ல முடியாது. முடியுமா? இப்ப அவருக்கு வெளியில வேற ஒண்ணு இருக்குது அப்படின்னா அவர் எல்லை இல்லாதவரா இருக்க முடியுமா? எல்லை இல்லாதவன் என்ற பெயரை கொடுக்க முடியுமா? அனைத்து எல்லைகளும் வந்து அவனுக்கு உள்ளார் இருக்குது. எல்லை என்று சொன்னாலே படைக்கப்பட்ட பகுதிக்குள்ளதான் எல்லை ஒன்று உண்டு. படைக்கப்படாத பகுதியில எல்லை என்று ஒரு கோடு உண்டாண்டா? காலம் என்று ஒன்று இருக்கிறதா? இடம் என்று ஒன்று இருக்கிறதா? படைக்கப்பட்டால்தான் அது இடம். அது எத்தனை கிரகம், இது இந்த கிரகம் அந்த கிரகம் அப்படின்னா அது படைக்கப்பட்ட பிறகுதான் இடம், காலம், நபர் எல்லாமே வருது. அப்போ இந்த படைக்கப்பட்ட பகுதிக்குள்ளார இப்ப நம்ம வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்னா யாரு அப்படின்போது தாரக பிரம்மான்னு நம்ம சொல்றோம். தாரக பிரம்மான்றது யாருன்னா இப்ப இந்த காஸ்மிக் மைண்ட்ல இப்ப எப்படி நம்ம மைண்டுக்குள்ளார ஆத்மன் வந்து விட்னஸிங்கா இருக்குதோ அதே மாதிரி காஸ்மிக் மைண்டுக்குள்ளார அவருடைய படைக்கப்பட்ட இந்த சித்த பகுதிய அவருடைய அகம் வந்து என்னென்ன பண்ணணும், அப்பப்ப என்ன பண்ணணும், என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், எதை உருவாக்கணும், எதெல்லாம் வித்ரா பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவருடைய அகம் செய்கிறது. ஆனா அவருடைய அகத்துக்குள்ளா இருக்கிற மகமும் அதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்குது. அப்ப டோட்டலி எங்கேஜ் ஆகுது எது? இந்த அவருடைய மைண்டினுடைய இந்த பகுதி மகத்திலிருந்து அகம் சித்த மூன்றுமே இந்த படைப்போடு இந்த க்ஷரபிரம்மத்தோடு அது வந்து இணைத்துதான் இருக்கிறது, இணைக்கப்பட்டுதான் இருக்கிறது, தொடர்புடையதாக தான் இருக்குது. அதனாலதான் இந்த க்ஷரபிரம்மத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கு பின்னால இருந்து அவருடைய ஆத்மாவாக இருக்குது இல்ல, நமக்கு எப்படி ஒரு மைண்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆத்மான்னு இருக்குதோ அவருடைய மைண்டுக்கு பின்னாலே ஒரு ஆத்மன் என்று ஒன்று இருக்கு இல்லையா, அதைதான் நம்ம பரமாத்மான் என்று சொல்றோம். அதுதான் நம்ம நியூக்ளியஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்றோம். படைக்கப்பட்ட பகுதியினுடைய அந்த ஆத்மன் பரம ஆத்மன் அவன். நம்ம ஹியூமன் மைண்டுக்கு பின்னால இருக்கிறது வந்து ஜீவ ஆத்மன். அவருடைய மைண்டுக்கு பின்னால இருந்து ஆத்மனாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது வந்து பரம ஆத்மன் என்பது. அந்த பரமாத்மன் என்பதுதான் நம்ம புருஷோத்தமன் என்றும் சொல்லுகின்றோம். இந்த நியூக்ளியஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் என்று படைக்கப்பட்ட பகுதியினுடைய நடு மைய பகுதியாக அவன் இருக்கின்றான். அவன்தான் எல்லாமாக ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்கிறான். அவன் தான் மாடிஃபை ஆகியிருக்கான். அவன்தான் தன்னுடைய பிரகிருத்தினுடைய உதவியோடு மனமாக மாற்றம், அந்த ஆத்மா தான் அந்த பரமாத்மன் அந்த மனமாக மாற்றம் அடைகின்றான். எப்பொழுது? பிரகிருத்தினுடைய ஒவ்வொரு குணங்களுடைய உதவி கொண்டு அவன் மனமாக மாற்றம் அடைகிறான்னா அவன் வந்து அந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்னால வரையிலும் கூட நிர்குணத்திலிருந்து ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டாலும் அவனுடைய சித்த பகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் தோற்றமே வருதுன்னு போது அது வரையிலும் அவனுடைய ஆத்மாவுடைய ஒரு பகுதியா இருக்குது. அப்போ அந்த நியூக்ளியஸ் தான் இங்கதான் நீங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த நிர்குண பிரம்மம் எங்க இருந்து வந்துச்சு? சாரி, தாரக பிரம்மா. இந்த நியூக்ளியஸ் இந்த அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற அந்த மெய்ய ஆற்றலானது அது என்ன பண்ணுதுன்னா தன்னை தான் வந்து ரிஃப்ளெக்ஷனாக காட்டிட்டு இருக்குது. அப்போ தனக்குள்ளதான் வரணும் போது அதுவும் வந்து இந்த படைக்கப்பட்ட பகுதிக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு இதா இருக்கிறதுனால தன்னையே என்ன பண்ணுதுன்னா இதுல இருந்து விடுபடக்கூடிய தகுதியை முதல்ல அந்த நியூக்ளியஸ் பெற்று இருக்கணும். அந்த நியூக்ளியஸ் பெற்றதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை ஒண்ணும் ஏன்னா இது தகுதி உடையதா இருக்கணும்.
நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? புரியலன்னா கேட்டுங்க, தெரிஞ்சுக்கங்க. அப்ப முதல்ல அந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை வந்து இந்த படைக்கப்பட்ட பகுதியிலிருந்து அந்த படைக்கப்படாத ஒரிஜினல் ஸ்டேட்டுக்குள்ளார போகிறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டியை அது பெற்று இருக்கணும். அப்ப அது பெற்று இருக்கணும் அப்படின்னா, இந்த எல்லைக்குள்ளார தான் இருக்குது. படைக்கப்பட்ட பகுதியில் தான் இருக்கும்போது, ஆனா படைக்கப்படாத பகுதிக்குள்ளார அது நுழையணுன்ற தகுதியை பெறணும்னா, அதுக்குரிய அந்த இதை வந்து அது பெற்று இருக்கிறது. அத்தகைய ஒரு நிலையை, தகுதியை பெற்ற பிறகுதான் ஒவ்வொரு ஜீவன்களாக அது அனுப்பணும். இந்த லிபரேட்டார் தாரகா என்று சொன்னால் என்னங்க? என்ன மீனிங் தாரகான்னா? இந்த லிபரேட்டார் விடுதலை அளிப்பவர், தாரக பிரம்மா. அப்போ விடுதலை அளிக்கின்ற ஒரு பிரம்மமாக யார் என்றால் தாரக பிரம்மா. அவர்தான் தாரக பிரம்மா என்று சொன்னாலே இந்த உலகத்துல அவரு மனித வடிவில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பேர் தாரக பிரம்மா. அந்த தாரக பிரம்மாவைத்தான் நீங்க, அப்ப அவர் என்ன தகுதியை பெற்றிருக்கிறாரு? இந்த ஷர பிரம்மத்துக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. படைக்கப்பட்ட பகுதிக்குள்ள, அழியக்கூடிய பகுதிக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவர் இருந்தாலும் அந்த உடலும் அந்த தோற்றமும் மட்டும் இந்த பிரம்மத்துக்குரியதா இருக்கும், அழியக்கூடியதா இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்துக்கு உள்ளார் இருக்கிற அந்த நமக்குள்ளார் இருக்கிற ஆத்மன் எப்படியோ அது மாதிரி அந்த தோற்றத்துக்கு உள்ளார் இருக்கிற அந்த ஆத்மனானது அது பிரபஞ்சத்தினுடைய மையக்கரு. அதுதான் நம்ம குருவனுடைய இலக்கணங்கள் பத்தி பார்க்கும்போது கூட நான் அதுல சொன்னேன். எல்லா மனிதர்களும் பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, பல குருமார்கள் இருக்கிறாங்க அப்படின் போது, அப்ப யாரை வந்து நம்ம வணங்குறது, நம்ம வந்து பூஜிக்கின்ற பொருள் எது, தியானிக்கின்ற பொருள் எதும் போது, மனிதர்களை வந்து நம்ம வந்து அவங்க மரியாதைக்குரியவராகவும் குருவாகவும் வந்து மதிக்கலாம், வணங்கலாம். ஆனால் அது தியானத்திற்குரிய பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது வந்து அந்த மனித வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை தான். அப்ப இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நாம எல்லாம் சகுன பிரம்மம் தான். நமக்கு எல்லாருக்குள்ளாரையும் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு சிறு துகள்கள் வந்து அதுதான் ஆத்மான்ற பேர்ல இருக்குது. ஆனாலும் அது தகுதி உடையது அல்ல. என்ன வந்து யாரும் நீங்க தியானிக்க முடியாது. உங்களை வந்து நான் தியானம் பண்ண முடியாது, உங்களுடைய ஆத்மனை. ஆனால் அதே இந்த படைக்கப்பட்ட பகுதிக்குள்ளார தேகத்திலேயே அவர் வந்திருப்பாரு. ஏனென்றால் மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் வழிகாட்டி ஆகணும், லிபரேட் பண்ணி ஆகணும்னா அவர் குருன்ற வடிவில வந்துதான் இந்த மனித ஜீவன்களுக்கு அதை வந்து வழியை கற்றுக் கொடுத்து எப்படி வரணும். ஏன்னா அது ஏற்கனவே அந்த டெக்னிக் அவருக்கு தெரியும். அது அடைஞ்ச அந்த நிலையை அடைந்த பிறகுதான் அவர் வந்து ஃபார்முலா அவர் வராரு. ஆகவே அவரை தான் நீங்க என்ன பண்ணணும்? தஸ்ய அபித்யானாத். தஸ் என்றால் அவரை அபித்தியானம் செய்ய வேண்டும். நம்பர் 1. அபித்தியானம்னா என்னங்க? அபித்தியானம் என்பது 2 பிரிவுகளை உடையது. ஒண்ணு பிரணிதானம், இன்னொன்று அனுத்தியானம். இப்ப பிரணிதானம் என்று சொன்னால் இந்த ரெண்டுமே, அபித்தியானம் என்று சொன்னால் பிரணிதானமும் செய்யணும், அனுத்தியானமும் பண்ணணும். யார? அவரை, அந்த தாரக பிரம்மாவை, மனித வடிவத்தில் இருக்கின்ற அந்த பரம புருஷனை நீங்க அவனைதான் வந்து தியானம் பண்ணணும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து வருவோம்னு நினைக்கிறேன். அந்த கேள்வியை கடைசியா கேளுங்க, அப்படி இல்லைன்னா ஞாபகப்படுத்துங்க. அப்போ அவரை நீங்க அபித்தியானம் பண்ணணும்னா, அதாவது நீங்க பிரணிதானம் என்று சொன்னால் உங்களுடைய மனதினுடைய எல்லா உணர்வுகளையுமே ஒரு புள்ளியில நீங்க கொண்டு வந்து, அதாவது அவன் மீது எந்த நினைவுகளும் புற உலக சிந்தனைகள் எல்லாத்தையும் நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சிந்தனையை அவன் ஒருவன் மீது நீங்க கொண்டு வந்து குவிக்கணும். அந்த ஒற்றை சிந்தனையில கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு தியானத்துக்கு பேர் என்னங்க? பிரணிதானம். ஆமா. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெசனுடைய சிஸ்டம் என்ன? பிரணிதானம். அதனாலதான் அதை ஈஸ்வர பிரணிதானம்னு சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய எல்லா சிந்தனைகளையும் அந்த என்ன பண்றோம்? விடுவித்து, புற உலகத்திலிருந்து சிந்தனையை விடுவித்து எல்லா நினைவுகளும் அந்த ஒரே ஒருவன் மீது நீங்க கொண்டு வந்து அவன்தான் நீங்கள் என்ற அந்த ஒரே உணர்வுல உங்க மனதை கொண்டு நிறுத்துறீங்க ஒரு புள்ளியில. சோ இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? பிரணிதானம். அடுத்தது அனுதியானம். இந்த அனுதியானமும் பிரணிதானமும் சேர்ந்ததுதான் அபித்தியானம் என்பது. இந்த அனுதியானம் என்று சொன்னால் ஓகே, எல்லா கவனத்தையும் அவன் மீது செலுத்துறோம். அந்த பரம புருஷன் தான் வந்து நம்ம அடைய வேண்டிய பொருள் என்று சொல்றோம். ஆனா இப்ப நம்ம வந்து அவனுடைய கருணை இல்லாமல், குரு கிருப்பா இல்லாம மோட்ச நிலையை அடைய முடியாது. மோட்ச நிலை என்று சொன்னால்தான் மெர்ஜர்னு அர்த்தம். ஆத்மா இந்த உடலை இனிமே பெறாம, இன்னொரு பிறப்பு இல்லாம இந்த ஆத்மா பர்மனண்டா லிபரேட் ஆகி அவனோட மெர்ஜ் ஆயிடுறது. இதுக்கு பேர் தான் மோட்சம் என்று நம்ம சொல்றோம் வார்த்தைகளால சொல்லும் போது. அப்போ இங்க
அவனோட அந்த மெர்ஜ் ஆகணும்னா நம்மளுடைய முயற்சி மட்டும் பத்தாது அப்படின்னு நான் முதல்லயே சொன்னேன். நம்மளுடைய சொந்த முயற்சி பத்தாது. சொல்லுங்க. இல்லைங்க, யாரோ மியூட் பண்ணுங்கய்யா. தயவுசெய்து மைக்கை மியூட் பண்ணீங்க. கேள்வி கேட்கும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணீங்க. சரி, ஓகே, மியூட் பண்ணிட்டாங்க. மியூட் பண்ணலாம்ல? நீங்களே மியூட் பண்ணலாம்ல? நான் மியூட் பண்ணலாம். ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி இது. ஏன்னா கொஞ்சம் சுருக்கமா சொல்ல வேண்டும், பெருசா டைம் இருக்காது. அப்ப நிர்குண பிரம்மா யாருன்றது சொல்லிட்டேன். இந்த இடத்துல புரியலன்னா மறுபடியும் கூட நீங்க கேள்வி பதிலுக்கு செஷன்ல போயிடலாம். சோ அவரை நீங்க என்ன பண்ணணுங்க? என்ன பண்ணணும்? அபித்தியானம் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணணும்? அபித்தியானம் பண்ணணும். அபித்தியானம் என்பது 2 பகுதிகளை உடையது. ஒன்று, முதலாவது பகுதி எது? பிரணிதானம். ஈஸ்வர பிரணிதானத்துல பண்றது பிரணிதானம் ஞாபகம் வச்சுங்க. 2வது அனுத்தியானம். அனுத்தியானம் என்பதுதான் அவனுடைய நீங்க கருணைக்காக கெஞ்சுவது. விடவே கூடாது. நாம எத்தனையோ பாவங்களை செஞ்சிருப்போம். இந்த பிறப்புல எப்படியாவது நம்ம அவனை அடைஞ்சாகணும் அப்படின்ற ஒரு தாகம் எடுக்கின்ற ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு மனிதன இதுக்கு, ஜீவனுக்கு அவன் நம்ம எத்தனையோ பாவங்களை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் இப்ப இறைவனே இல்ல உன்னுடைய சம்ஸ்காரம் நிறைய இருக்குது, நீ நிறைய கழிக்க வேண்டியது இருக்குது, அவனை எளிமையா நீ பெற முடியாதுன்னு அந்த பகவானே சொன்னாலும் கூட நீங்க அவனை விடக்கூடாது. எப்படியாவது மன்றாடி, எத்தனை பாவங்கள் இருந்தாலும் சரி, அதனால நான் அனுபவிக்கின்ற துன்பங்கள் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உன்னிடத்திலே எனக்கு இடம் கொடுக்க வேண்டும், என்ன கைவிட்டக்கூடாது, நீ போன்னு சொன்னாலும் நான் போகவே மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஒரு பிடிமானம் அவனிடத்துல இருக்கணும். இது நீங்க ஈஸ்வர பிரணிதானத்துல பண்ற விஷயம் அல்ல. இது வேற லெசன்ஸ்ல நீங்க போவீங்க இல்லையா? ஹையர் லெசன்ஸ்ல இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய கீர்த்தனையில அப்ளை பண்ண முடியும். 6th லெசன்ல இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஆகவே இந்த அனுத்தியானம், அப்போ அவனைத்தான் நீங்க என்ன பண்ணணும்? பிரணிதானமும் அவனை தான் செய்ய வேண்டும், அனுத்தியானமும் அவனை செய்ய வேண்டும். இது 2 சேர்ந்ததான் அபித்தியானம். சரி, அடுத்தது யோஜனா. யோகா என்று சொன்னால், யோஜாநாத் என்றால் யோகாநாத் அர்த்தம். யோகா என்று சொன்னால் அவனோடு தான் இணைய வேண்டும் அர்த்தம். நீங்க அவனிடத்துல தான் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவனும் நீங்களும் ஒண்ணு அப்படின்ற நிலையை தான், நீ வேற எந்த பொருளோடு உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. அவனைத்தான், தியானத்துக்குரிய பொருளும் அவன்தான். நீங்க அனுத்தியானம் செய்ய வேண்டிய பொருளும், சரணாகதி அடைவதும், கெஞ்சுவதும், வேண்டுவதும் எல்லாமே. வேண்டுவது என்று சொன்னால் இந்த உலகாதி விஷயங்கள் இல்லை, தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி அவனிடத்திலே தஞ்சம் அடைவதற்கான வேண்டுதலை நீங்க அவனிடத்துல வைக்க வேண்டும். யோஜனாத் என்று சொன்னால் அவனிடம்தான் நீங்க ஒன்றாய் இணைய வேண்டும். தத்துவா, தத்துவா, தத்து என்றால் அவன், துவா என்றால் அது அந்த அந்த தன்மை. தத்துவா என்றால் அவனாகின்ற தன்மை. தத்துவ பாவா, அந்த ஒரு பாவனை, அந்த ஒரு ஆழமான அந்த பாவனையிலே மூழ்கி இருப்பது. தத்துவ பாவா என்றால் அவனாகவே அந்த பாவனையிலேயே பார்ப்பது, உங்களையும் அவனாகவே பார்ப்பது. இந்த உடலும் அவனே, மனமும் அவனே, அனைத்துமாக அவன்தான் இந்த வடிவில் இருக்கிறான் என்பதையும் நீங்க ரசிக்க வேண்டும். அந்த பாவனையிலே நீங்க எப்படி இருக்கணும்? உங்களையும் அவனாகவே பார்க்க வேண்டும். பிரபஞ்சத்துல பார்க்கின்ற அனைத்துமே அவனாகவே. தத்துவ பாவா, தத்துவ தத்துவ பாவா, அனைத்தும் அவனுடைய தோற்றம். எதை கண்ணு முன்னால பார்த்தாலும் அந்த தோற்றத்திலே அவன்தான் இருக்கின்றான் என்பதை நீங்க, யாரு? அந்த தாரக பிரம்மாவைத்தான் நீங்க பார்க்கணும். அந்த தாரக பிரம்மா தான் இந்த வழியில இருக்கிறாருன்றதை நீங்க உணரணும். அது தோற்றம் எல்லாம் உங்களுக்கு சர பிரம்மமாக இருந்தாலும் நீங்க, அவன் தான் அதனுடைய புருஷோத்தமன், அவன் தான் எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கான். அதை வாங்கிட்டு மறந்துடக்கூடாது. இந்த தோற்றத்துக்குரிய சரபிரம்மமா இருக்கிறது எல்லாமே அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஆனா ஒரிஜினல், ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய ஒரிஜினல் இது எதுன்னா அவன் தான், தாரக பிரம்மம் தான். சோ அப்ப எல்லாமே அவனாக பார்ப்பது பூயஷ்சாந்தே. அப்போ அந்த எல்லா உணர்வுகளுமே நீங்க அவனுடைய அந்த உணர்வோடு நீங்க கலந்திருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? அதாவது இத பூயஷாந்தேன்னு சொல்லும் போது, அதாவது ஆழமான டீப் ரியலைசேஷன் சொல்லலாம். பூயஷாந்தே அப்படின்னு சொன்னா ஆழமாக இந்த இதுல அப்படி மூழ்கி இருப்பது, களங்கம் இல்லாம
எல்லளவும் டீவியேஷன் இல்லாம இந்த ஒரு சிந்தனைகள்ல மூழ்கி இருக்கின்ற பொழுது விஸ்வ மாயா நிவர்த்திகி, அந்த தாரக பிரம்மாவின் மீது இதையெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்க இந்த விஸ்வ மாயால இருந்து, விஸ்வ மாயான்னா இந்த விஸ்வம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் அவருடைய ஆளுகையில தான் எல்லாமே இருக்குது, உயிருள்ள உயிரற்ற எல்லாமே. அத்தகைய விஸ்வ மாயாவினுடைய பிடியிலிருந்து நீங்கள் லிபரேஷன், விடுதலை பெறுகின்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த சுலோகத்தினுடைய முக்கியமான இதுதான் நம்மளுடைய சாப்டர்னுடைய அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற இந்த மெய்யறிவு ஆற்றல் என்பது இந்த தாரக பிரம்மா தான். சகுன பிரம்மமும் அல்ல, நிர்குண பிரம்மமும் அல்ல. ஆனால் இந்த சகுன பிரம்மத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அதனுடைய மைய கருவாகிய புருஷோத்தமனாகிய தாரக பிரம்மா தான் நீங்க வழிபட்டாகணும். மனித தேகத்திலே அவன் வருகின்ற பொழுது அந்த தேகம் தோற்றத்துக்குரியது, அழியக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த தேகத்துக்குள்ளா இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய மைய கரு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதை அடையாளம் தெரிந்து கொள்ள விஷயம் தான் போன வகுப்புல அவர் சாதாரண மனித தோட்டத்தான் இருப்பாரு. மற்ற மனிதருக்கும் அவருக்கும் வித்தியாசமே தெரியாது. ஆனால் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவர் இடத்துல இருக்கும். அவர் குருவாக இருப்பார், தண்டிக்கக்கூடியவராக இருப்பார், அவர் அருளை காட்டுகின்றவர் இருப்பாரு. அதனுடைய இலக்கணங்கள் எல்லாமே போன வாரத்தை நான் கொடுத்துட்டேன். அதை திரும்ப திரும்ப பாருங்க. அவன் ஒருவனைத்தான், அந்த ஒரே ஒரு பிரம்மத்தை மட்டும்தான் மனிதர்கள் தியானம் செய்ய வேண்டும். ஓகேவா? அப்படி செய்கின்ற பொழுது அதுதான் அனைத்திலும் பிரதிபலிக்கின்ற அந்த மூலப்பொருள், ஆதி மூல காரண பொருள். அது ஒன்றுதான் மனிதர்கள் அடைய வேண்டிய, சென்று சேர வேண்டிய இலக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.